செக் பவுன்சிங் கேஸில் என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியான பல வீடியோவில் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் செக் பவுன்சிங் கேஸில் 10 விதமான டிஃபென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிஃபென்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ 11வது வீடியோவில் நம்ம இப்போ 11வது டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் இஷ்யூட் அண்டர் கோயர்ஷன், த்ரெட் ஆர் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது ஒரு செக்கை ஒரு பயமுறுத்தி, ஒரு மிரட்டி, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி செக்கை வாங்கினாங்கன்னா, அந்த மாதிரி செக்கை ப்ரெசென்ட் பண்ணி 138 கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா, ஃபைல் பண்ணால் அது செல்லாதா, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி மிரட்டி வாங்கினாங்க, கோயர்ஷன் பண்ணாங்க, த்ரெட்டனிங் பண்ணி வாங்கினாங்க, அன்டு இன்ஃப்ளூயன்ஸில் செக் வாங்கினாங்கன்றதை கோர்ட்டில் எப்படி நிரூபிக்கிறது, அதுக்குண்டான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்ன, அந்த மாதிரி கேஸ் நடத்தும் போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபைல் பண்ணணும், என்ன மாதிரி டிப்ஸை, என்ன மாதிரி இப்போ கேஸை நடத்துறதுக்கு உண்டான யுக்திகளை கையாளணும், இதுக்கு சம்மந்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலை. இந்த டிஃபென்ஸ் என்னென்னா, கோயர்ஷன், த்ரெட் ஆர் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மூலிமா ஒரு செக்கை நம்மக்கிட்ட வாங்கி அதை கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணி கேஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்த கிரவுண்ட்ஸை சொல்லி இந்த செக்கை எங்கிட்ட த்ரெட் பண்ணி வாங்கினாங்க, கோர்ஷன் பண்ணி வாங்கினாங்க, அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினாங்க, அதனால் இந்த செக்கு நிலைக்கு மெயின்டைன்பிள் ஆகாது அப்படின்னு சொல்லி கேஸ் நடத்தி கேஸ் ஜெயிக்கலாம். இப்போ கோயர்ஷன் அப்படின்னா என்னது பார்த்திங்கன்னா, ஒரு கட்டாயம் ஏற்படுத்துறது, ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்துறது, அதுவும் ஒரு கிரிமினலாக, அதாவது நீ கொடுத்து தான் ஆகணும், நீ பண்ணி தான் ஆகணும்னு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி கொடுக்குறது தான் அந்த கோயர்ஷன். த்ரெட்டுன்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அதுவும் ஒரு கோயர்ஷனும் த்ரெட்டுன்றதும் கிட்டத்தட்ட ஒரு லீகலாக பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஒன்று தான். பட் லீகலாக பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சில எலிமெண்ட்ஸ் மாறும். இப்போ த்ரெட்டுன்றது கையில் கத்தியை காமிச்சு வாங்குறது, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் வச்சு ஒன்று அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவோம், நீ ஒழுங்காக நீ செக்கை கொடுத்துட்டு போ, செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு செக்கை கொடுத்துட்டு போ, வாங்கிட்டு போ அப்படின்னு வாங்குறதுன்றலாம் த்ரெட்டுன்னு சொல்லலாம். வேறு ஏதாவது வீட்டில் ரவுடியங்களை வச்சு மிரட்டி செக்கை வாங்கிட்டு போகிறது, இல்லை வீட்டில் ஃபேமிலியில் இது பண்ணிடுவேன் வாங்கிட்டு போகிறது, இல்லை யாராவது பிள்ளைகளை கடத்தி வச்சுக்கிட்டு வாங்குறது, அதெல்லாம் கோயர்ஷன் அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதுன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் அதிகாரம் பண்ணுற நிலைமையில் இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பேஷண்ட் வராங்க டாக்டர்கிட்ட, சரிப்பா நீ ஒரு செக் போட்டு கொடு, நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல டாக்டர் அந்த கிளைண்ட்டுக்கு மேலே அன்டு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். இப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் உயிரை காப்பாற்றுறதுக்காக, பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்காக டாக்டர் என்ன சொன்னாலும் செய்வாங்கன்ற நிலைமையில் இருப்பாங்க. ஸோ இது தான் அதாவது டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட்டை போய் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை ஐசியூவில் இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் போய் என்ன கேட்டால், நீ உயிரை காப்பாற்ற நீ செக்கை போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பா, அப்போ தான் நான் உனக்கு இது ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னாருன்னா என்ன பண்ணுவார், இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செக் கொடுப்போம். இதை தான் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி அட்வொகேட்கிட்ட கூட சொல்லலாம். ஒரு அட்வொகேட்கிட்ட எனக்கு நீங்கள் அட்வொகேட்டும் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டை அட்வொகேட் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு எம்ப்ளாயி முதலாளி வேலைக்காரங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ முதலாளி தொழிலாளியை கட்டுப்படுத்துகிற நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு செக்கு வாங்கி அன்டு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வாங்குறது. அதே மாதிரி சில சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது நீ பண்ணி கொடு, இல்லாட்டி நான் அதை பண்ணிவிட்டேன், இதை பண்ணிவிட்டேன், அது மாதிரி ஒரு அன்டு இன்ஃப்ளூயன்ஸில் இதெல்லாம் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களை கோயர்ஷன், த்ரெட், அன்டு இன்ஃப்ளூயன்ஸில் செக்கை வாங்கி அதை கேஸை ப்ரெசென்ட் பண்ணால், அந்த மாதிரி கேஸை நம்ம எப்படி நடத்துறது, அந்த கேஸில் எப்படி எழுதுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, செக்ஷன் 138 NI ஆக்டை பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷன் 138 அட்ராக்ட் ஆகணும், அதில் 138 லைபிலிட்டி வரணும் அப்படின்னு சொன்னால், செக்கு ஒரு தன்னிச்சையாக வாலண்ட்ரியாக இஷ்யூ பண்ணப்பட்ட செக்காக இருக்கணும். ஸோ வாலண்ட்ரியாக இஷ்யூ பண்ணப்பட்ட செக்கை ப்ரெசென்ட் பண்ணி செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் செக்ஷன் 138 அட்ராக்ட் ஆகும். இப்போ இதே இப்போ இந்த செக்கு ஒரு த்ரெட்டு பண்ணியோ, ஒரு பயமுறுத்தியோ, அச்சுறுத்தியோ, இல்லை ஒரு கோயர்ஷன் பண்ணியோ, ஒரு அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ வாங்கி செக்கை ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேஸ் அதை வச்சு 138 கேஸ் போட முடியுமா, இல்லை போட்டுட்டாங்கன்னா அது செல்லுமா? இப்போ அந்த மாதிரி வாங்கின செக்கை வச்சு கேஸ் விடணும்னா 138 அட்ராக்ட் ஆகுமா, லைபிலிட்டி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைபிலிட்டி வராது, அது 138 அஃபென்ஸ் ஆகாது. ஸோ செக்கை த்ரெட்டன் பண்ணி வாங்குறது, கோயர்ஷன் பண்ணி வாங்குறது, அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்குறவங்க
138 கேஸ் பண்ணால் நிற்காது. அதனால் அவங்க த்ரெட்டன் பண்ணி தான் வாங்கினாங்க, இப்போ கோஷன் பண்ணி தான் வாங்கினாங்க, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தான் வாங்கினாங்கன்றதை கோர்ட்டில் நிரூபிச்சிங்கன்னா அந்த செக் பவுன்சிங் கேஸு டிஸ்மிஸ் ஆகிடும். இந்த கேஸ்லேருந்து நம்ம ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். இது சம்மந்தப்பட்ட லீகல் பிரின்சிபல்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1878 வந்த ஒரு சட்டம். இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு கோயர்ஷன் பண்ணி வாங்கினாங்க, இல்லை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினாங்கன்னா அந்த மாதிரி கான்ட்ராக்டர் வந்து வாய்டபுள். வாய்டபுள் ஏன்னா யாருக்கு வாய்டபுள்னால் அட் தி ஆப்ஷன் ஆஃப் தி விக்டிம். யாரை மிரட்டி வாங்கினாங்களோ, யாரை கோயர்ஷன் பண்ணி வாங்கினாங்களோ, யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கலாம், அவங்க வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. பட் செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் செக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சமயத்தில் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை கோயர்ஷன் வாங்கினாங்கன்றதை நிரூபிச்சிங்கன்னா அது வந்து லீகல் லைபிலிட்டி க்ரியேட் பண்ணாது. அது என்ஃபோர்ஸபிள், அது வந்து அந்த லீகலி என்ஃபோர்ஸபிலிட்டாக கருதப்படாது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து செக் பவுன்சிங் கேஸ் போட்டால் அது வந்து அதை நம்ம நிரூபித்தோம்னா கேஸ் தள்ளுபடியாகும், கேஸ்லேருந்து நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த டிஃபென்ஸ் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் நாராயண மேனன் அலையஸ் மணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது 2006 வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்யூஸ் கேன் ப்ரூவ் செக் வாஸ் நாட் இஷ்யூட் வாலண்டரிலி. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பர்டன் ஷிஃப்ட்ஸ் டு கம்ப்ளைனட். அதாவது வந்து அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து செக்கை வாலண்டரியாக இஷ்யூ பண்ணல அப்படின்றத கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பர்டன் இது அப்படி இல்லை, வாலண்டரியாக தான் கொடுத்தாரு, இது வந்து ஒரு லைபிலிட்டிக்காக தான் கொடுத்தாரு, ஒரு டெப்ட்டுக்காக தான் கொடுத்தாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை, கட்டாயம், பர்டன் வந்து கம்ப்ளைனட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க அதை ப்ரூவ் பண்ணலன்னா கேஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகிடும். இந்த கேஸ்லேருந்து அந்த அக்யூஸ்லாம் வெளியே வந்துடலாம். அடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா கே சுப்பிரமணி விகே வெர்சஸ் கே தாமோதர நாயுடு. இது 2015 வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக் அப்டைன் அண்டர் ப்ரெஷர் cannot be treated as a valid instrument. அதாவது வந்து ஒரு செக்கை வந்து ப்ரெஷர் கொடுத்து ஒரு வாங்கினாங்கன்னா அது வந்து ஒரு வேலிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வராது. ஸோ அதை வச்சு ஒரு செக் பவுன்சிங் கேஸ் போட்டால் நிற்காது அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டமாக ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா செக் அப்டைன் அண்டர் த்ரெட் நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு மிரட்டி ஒரு செக்கு என்ஃபோர்ஸ் வாங்கியிருந்தாங்க, அது செல்லாது, அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது செக் பவுன்சிங் கேஸ் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா, பர்டன் ஷிஃப்ட்ஸ் டு கம்ப்ளைனன்ட் டு ப்ரூவ் வாலண்டரி இஷ்யூவன்ஸ். அதாவது இந்த மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கும்போது செக்கு வந்து வாலண்டரியாக தான் இஷ்யூ பண்ணாங்க, வேலிட் காரணக்காக தான் இஷ்யூ பண்ணாங்கன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம், பர்டன் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அதை வியூ பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் அதனோட டவுன்லோடபிள் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது டேரெக்டாக ஜட்ஜ்மெண்ட்டில் படித்து நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அது ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்றாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிரட்டி வாங்கினாங்க, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினாங்க, இல்லை த்ரெட்டன் பண்ணி வாங்கினாங்கன்றதை நம்ம கோர்ட்டில் எப்படி நிரூபிக்கிறது, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ் பண்ணலாம், இல்லை ஒரு எஃப்ஐஆர் போன்ற ரிகார்டிங் கோயர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரியேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு செக்கை மிரட்டி வாங்கிட்டு போயிடுறாரு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மிரட்டி வாங்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது விதத்தில் மிரட்டி வாங்கினாங்க, இல்லை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினாங்க, இல்லை வேறு ஏதாவது வாங்கினாங்கன்னா நம்ம உடனடியாக அந்த போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இது மாதிரி மிரட்டி வாங்கிக்காங்க, செக்கை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் சிஎஸ்ஆர் போட்டு ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், செக்கை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கிட்டு பண்ண உடனே நாங்கள் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லலாம். இல்லை அதை வந்து இமெயில்ஸு, மெசேஜ் ஆர் விட்னஸ் ஷோயிங் த்ரெட் ஆர் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இமெயில்ஸ்ன்றது என்னதுன்னா, எப்படின்னா இப்போ நம்ம செக்கு நம்மள்ட்ட மிரட்டி வாங்கிட்டாங்க, இல்லை ஒரு ஒரு பயமுறுத்தி வாங்கிட்டாங்க, இல்லை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் மிரட்டி என்கிட்ட வாங்கிட்டீங்க, அந்த செக்கை திருப்பி கொடுங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க செக்கை வாங்கின உடனே ஒரு இமெயில் அவங்களுக்கு அனுப்பலாம், ஒரு மெசேஜ் அனுப்பலாம். இல்லை அந்த சமயத்தில் நம்ம மிரட்டி வாங்கினவங்களுக்கு யார் நம்ம வாங்கும்போது நம்மளை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதை சுற்றி வந்து யார் இருந்தால் சாட்சி இருந்தாங்கன்னா அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கூட நம்ம எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் டெஸ்ட் பண்ணி ஆஃப் அக்யூஸ் அபவுட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் இஷ்யூவன்ஸ். அது வந்து அந்த அக்யூஸ்டே வந்து கோர்ட்டில் ஏறி சாட்சி சொல்லி நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தேன், என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தேன், என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன மிரட்டி வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்கன்றதே கோர்ட்டில் அவராக கூட சாட்சி கொடுத்து சொல்லி கோர்ட்டில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம், ஜெயிக்கலாம். இந்த மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்கியூ செக் வாஸ் நாட் வாலண்டரி, நோ என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி. அதாவது வந்து நம்ம கோர்ட்டில் வந்து செக்கு வந்து வாலண்டரியாக இஷ்யூ பண்ணல, இந்த செக்குக்கு எந்த விதமான என்ஃபோர்ஸபிலிட்டியும் கிடையாது, லைபிலிட்டியும் கிடையாது அப்படின்னு கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை மூலிமா ஒரு விஷயத்தை கோர்ட்டில் நிலைநிறுத்தலாம். ரெண்டாவது வந்து ஹைலைட் எனி கம்ப்ளைண்ட் ஃபைல் பிஃபோர் செக் மிஸ்யூஸ். நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம வந்து செக்கை நம்மள்ட்ட வந்து திருடிட்டாங்க அல்லது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை வந்து மிரட்டி வாங்கினாங்க, அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினாங்க, கோயர்ஷன் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தமாக போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை உடனடியாக ப்ரொட்டஸ்ட் லெட்டர்னுவாங்க, உடனே அவங்களுக்கே ஒரு லெட்டர் அனுப்புறது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு நம்மளை மிரட்டி வந்து வாங்கிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே நம்ம ஒரு லெட்டர் அனுப்புகிறோம், நீ இது மாதிரி மிரட்டி வாங்கிட்டீங்க, அது நீ நாளைக்கு இது மாதிரி மிரட்டி தான் வாங்கப்பட்டது, நானாக வாலண்டியாக கொடுக்கலாம், அவங்களுக்கே ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்பலாம், கொடுக்கலாம். அது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக இப்போ நேரில் போய் கொடுக்கணுன்றதில்ல, ஒரு ரிஜிஸ்டர் போட்டு தபால் அவங்களுக்கு அனுப்பி விடலாம், இல்லை அவங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணலாம், இல்லை சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், இது மாதிரி மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு அதை ஒரு திருப்பி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப், அது வந்து செக் அந்த தேதியில் மிரட்டி தான் வாங்கினாங்க, இந்த இடத்துல தான் வாங்கினாங்கன்றது நம்ம கோர்ட்டில் எவிடன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் லீகல் பிரின்சிபல், அதாவது வாலண்டரி கன்சென்ட் இஸ் எசென்ஷியல். ஒரு செக் பவுன்சிங் கேஸ் நிற்கணும் அப்படி நிலைக்க மெயின்டெனபிலிட்டி ஆகணும்னா கண்டிப்பாக வாலண்டரி கன்சென்ட் வந்து கண்டிப்பாக தேவை, அது இந்த இடத்துல இல்லை, அந்த லீகல் பிரின்சிபல் முக்கியமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத கோர்ட்டில் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த இதை வந்து நம்ம வந்து கோர்ட்டில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இந்த த்ரெட்டு, மிஸ்யூஸ் அண்டு இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு உதாரணமாக பண்ணணும்னா பிஸ்னஸ் மேன் ஃபோர்ஸ் டு சைன் அண்ட் ஹேண்ட் ஓவர் பிளாங்க் செக் டியூ டு த்ரெட்ஸ். ஒரு மிரட்டல் காரணமாக ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு செக்கை கையெழுத்து போட வச்சாங்க, ஒரு செக்கை ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க, பிளாங்க் செக்காக கொடுக்க சொன்னாங்கன்றதை இருக்கிறது வந்து இந்த மாதிரி பிரின்சிபலுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதை பண்ணிவிட்டு திருப்பி லேட்டர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது வந்து கேஸ் இந்த கன்சிடரேட்டில் கேஸ் லைபிலிட்டி வராது. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம முக்கியமாக ஒரு கருத்தாக வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கன்க்ளூடிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் இஷ்யூட் அண்டர் கோயர்ஷன் ஆர் த்ரெட் ஆர் அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து இன்வேலிடு, அதை வச்சு கேஸ் பாஸ் பண்ணால் நிற்காது. அந்த மாதிரி இதை நம்ம கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் இந்த வீடியோ மூலிமா சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18th கிரவுண்டு செக் இஷ்யூட் ஆஃப்டர் டெட் செட்டில்மெண்ட்ன்றதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், பார்த்து பயனடைத்து கொள்ளுங்கள். வழக்கமாக சொல்கிற டிஸ்க்ளைமர் தான், இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடுறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பாருங்கள், இதை தவிர மற்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னன்றதுக்கையும் இது பாருங்கள், புக்ஸை படிங்க, உங்கள் அட்வொகேட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் கேஸை நடத்தி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சட்ட ஆலோசனை தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன், ரசியா கலி. நன்றி, வணக்கம்.